நமது தளத்தில் அவ்வப்போது அஜித் பற்றி நேர்மறையான செய்திகளையும் அவ்வப்போது எதிர்மறையான செய்திகளையும் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். இதை படித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் நமது தளத்திற்குள் வந்து வாந்தி எடுத்துவிட்டு போகிறவர்களும் உண்டு, வாழ்த்து விட்டு போகிறவர்களும் உண்டு. ஆனால் எந்த காலத்திலும் அஜித்தின் கொடை உள்ளத்தை கொண்டாடாமல் இருந்ததே இல்லை நாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு சிறந்த மனிதாபிமானியாக தமிழ் திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது அஜித் மட்டுமே. யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக இந்த நல்ல விஷயங்களை செய்து வந்தாலும் உதவி பெற்றவர்களே வெளியே சொல்லும் போது அந்த கொடை உள்ளத்தின் பெருமையை நாடே தெரிந்து கொள்ளட்டும் என்று நாமும் பரப்புரைக்கிறோம். அவ்வளவுதான் அஜித்திற்கும் நமக்குமான தொடர்பு. இனி தலைப்புக்கான சம்பவம். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் பத்திரிகை உலகத்தில் மிக முக்கியமான ஓவியராக திறமை காட்டிக் கொண்டிருப்பவர் அவர். ஓவியத்தில் கில்லாடி என்றாலும் படிப்பு விஷயத்தில் அவ்வளவு ஞானம் இல்லாதவர். தனது மகன்களை நன்றாக படிக்க வைத்துவிட வேண்டும், இது ஒன்றுதான் அவரது ஒரே லட்சியம். 2 மகன்களும் நன்றாக படித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இளைய மகன் ஒரு நாள், அப்பா, என்னை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பி வைங்க, நான் அங்கு பகுதி நேர வேலை செஞ்சு என் படிப்புக்கான செலவை பார்த்துக்கிறேன், அனுப்பி வச்சா போதும் என்றார். அதையும் நம்பி அமெரிக்காவுக்கு மகனை படிக்க அனுப்பி வைத்தார் ஓவியர். ஆனால் அங்கு பகுதி நேர வேலைக்கு போவதில் ஏதோ சட்ட சிக்கல். கல்லூரி நிர்வாகம் அதற்கு அனுமதிக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் இங்கிருந்தே படிப்பு செலவையும் அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஓவியருக்கு. வருடங்கள் செல்ல செல்ல கையிருப்பும் கரைந்து ஊரை சுற்றி கடன் வாங்கி மகனது படிப்பு செலவுக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார் ஓவியர். காய்கறி வாங்கினால் கூட செலவாகும், அந்த பணத்தை சேமித்து மகனுக்கு அனுப்பலாமே என்று ஒருவேளை சாப்பாட்டை மட்டுமே உண்டு வந்தது குடும்பம். சுமார் 50 லட்சத்திற்கு மேல் செலவு செய்தவருக்கு ஒரு கட்டத்தில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. எங்கு அலைந்தும் பணம் கிடைக்கவில்லை. மகனுக்கு இது இறுதி ஆண்டு. அப்பா, காலேஜிலிருந்து வெளியே அனுப்பிடுவாங்க போல என்று அங்கிருந்து கெஞ்ச ஆரம்பித்தார் மகன். வேறு வழி இல்லாமல் தனது ஓவியங்களை ரசித்த தன்னிடம் அவ்வப்போது அன்பு பாராட்டும் நடிகர் சிவக்குமாரிடம் கேட்டால் என்ன என்று தோன்றியது இவருக்கு. தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். விஷயத்தை சொல்ல, ஐயையோ, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, என் பசங்க 2 பேரும் சூர்யா, கார்த்தி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க, அதுக்கே கோடிக்கணக்கில் செலவாகுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதே என்றார். சார், அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஏதாவது உதவ முடியுமா என்று ஓவியர் கேட்க, நீ ஞானவேலை கான்டாக்ட் பண்ண என்று கூறிவிட்டு போன் வைக்கப்பட்டது. இந்த ஞானவேல் அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர். முன்னாள் பத்திரிகையாளர் ஓவியருக்கு நன்கு அறிமுகமானவரும் கூட. அவருக்கு போன் செய்தார் ஓவியர். அவரோ, அகரம் ஃபவுண்டேஷனிலிருந்து உதவணும்னா அந்த பையன் அனாதையா இருக்கணும், உங்க பையனுக்கு எங்க ரூல்ஸ் படி உதவ முடியாது என்றார். சரி, மீண்டும் சிவகுமாருக்கே போன் செய்யலாம் என்று தொலைபேசினால் வெறும் ட்ரிங் ட்ரிங் தான் வந்தது. அவர் போனை எடுக்கல. ஆனால் ஞானவேல் ராஜா லைனுக்கு வந்தாரு. சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அவருக்கு அடிக்கிறீங்க என்றார். இல்ல, நானும் அவரும் ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்ன தகவல் அவருக்கு சொல்லலாம்னு தான் என்றார் ஓவியர். இல்ல, நான் சொல்லிக்கிறேன், நீங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க என்றார் ஞானவேல். விதி கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுச்சு என்று கவலைப்பட்ட ஓவியர் எப்படியோ யாரையோ பிடித்து அஜித் வீட்டு கதவை தட்டினார். 1000 வயலின்கள் ஒலிக்க, 1000 நாதஸ்வரங்கள் முழங்க அங்கு அவருக்கு கிடைத்தது நல்ல செய்தி. பையனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க, கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, உங்க பையனின் முழு படிப்பு செலவையும் ஒரே பேமெண்ட்ல கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி தரப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து முழுசாக 1 வருஷம் ஆச்சு. பையன் மட்டுமல்ல, குடும்பமே இப்போ ஹாப்பி.